Let me tell you Kutti stories. ஒரு அமைதியான தென்னிந்திய கிராமத்தில் மக்கள் எளிமையாக வாழ்ந்து கொண்டிருந்தனர். ஒரு நாள் நீண்ட வெள்ளை தாடியுடன் ஒரு துறவி அந்த கிராமத்துக்குள் வந்தார். அவரை பார்த்த மக்கள் அனைவரும் அவரை சுற்றி வந்து, "சுவாமி, எங்களுக்கு ஆசி தருங்கள்" என்று கேட்டார்கள். துறவியும் சிரித்துக்கொண்டு அவர்களுக்கு ஆசீர்வாதம் அளித்தார். அதற்கு பிறகு, "இந்த துறவி மிகவும் சக்தி வாய்ந்தவர். அவருடைய ஆசீர்வாதத்தால் தான் நாம் இன்பமாக வாழ்கிறோம்" என்று மக்கள் பேசிக் கொண்டிருந்தனர். ஆனால் இதையெல்லாம் தூரத்தில் இருந்து கவனித்துக் கொண்டிருந்த தெனாலிராமன் இதை ஏற்கவில்லை. அவர் துறவியிடம் சென்று, "ஐயா, உங்கள் ஆசீர்வாதத்தால் தான் மக்கள் இன்பமாக வாழ்கிறார்களா? அவரவர் உழைப்பினால் தானே வாழ்க்கை முன்னேறும்" என்று கேட்டார். அதற்கு துறவி சிரித்து, "இந்த கேள்விக்கு விடை தேட வேண்டுமெனில் நீ காளி தேவியை நாட வேண்டும்" என்று கூறி ஒரு மந்திரத்தை சொல்லிக் கொடுத்தார். இதை கேட்ட தெனாலி காளி கோவிலுக்கு சென்று தவம் செய்ய ஆரம்பித்தார். பல நாட்கள் அவர் அசையாமல் தவம் செய்தார். ஒரு நாள் திடீரென்று கோவில் முழுவதும் ஒரு பிரகாசமான ஒளி பரவியது. அந்த ஒளிக்குள் காளி தேவி தோன்றினாள். 10 தலைகளுடன் அவள் மிகவும் பிரமாண்டமாக இருந்தாள். ஆனால் அந்த காட்சியை பார்த்தும் தெனாலி பயப்படவில்லை. அதற்கு பதிலாக அவர் சிரிக்க ஆரம்பித்தார். இதை கண்ட காளி தேவி ஆச்சரியப்பட்டு, "என்னை பார்த்து எல்லோரும் அஞ்சுவார்கள், நீ ஏன் சிரிக்கிறாய்?" என்று கேட்டாள். அதற்கு தெனாலி சிரித்துக்கொண்டே, "எனக்கு ஒரு மூக்கே இருந்தாலும் சளி வந்தால் கஷ்டம், உங்களுக்கு 10 மூக்குகள் இருக்கின்றன" என்று நகைச்சுவையாக கூறினார். அந்த பதிலை கேட்ட காளி தேவி சிரித்தாள். அவள் மகிழ்ந்து, "உனக்கு என்ன வேண்டும்?" என்று கேட்டாள். அதற்கு தெனாலி பணிவுடன், "எனக்கு அறிவும் செல்வமும் வேண்டும்" என்று கேட்டார். காளி தேவியும் அவருக்கு அந்த வரத்தை அளித்தாள். அந்த நாளிலிருந்து தெனாலிராமன் அறிவிலும் செல்வத்திலும் உயர்ந்தவராக மாறினார். இந்த கதையிலிருந்து நாம் அறிய வேண்டியது என்னவென்றால், வாழ்க்கையில் முன்னேற ஆசி மட்டும் போதாது, உழைப்பும் அறிவும் அவசியம். மேலும் எந்த சூழ்நிலையிலும் நகைச்சுவை உணர்வை இழக்காமல் இருந்தால் வாழ்க்கை எளிதாக மாறும். Please subscribe to my channel.